இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வங்காளதேசம் இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராக மலேசிய இந்து சங்கம் கண்டன அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. வங்காளதேசத்தில் நிகழ்ந்து வரும் இந்துக்கள் மீதான தாக்குதல்களில் உடனடியாக நிறுத்த கோரி மலேசிய இந்து சங்கம் கண்டன அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. புத்ரஜயாவில் உள்ள ஐக்கிய நாடுகளுக்கான மலேசிய அலுவலகத்தில் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசன் மற்றும் அதன் உதவியாளர் மகேந்திரன் மற்றும் பொதுச் செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் அந்த மனுவை வழங்கியுள்ளனர். உலகெங்கிலும் உள்ள இந்துக்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதில் மலேசிய இந்து சங்கம் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இந்த செயல் கோடி காட்டுகிறது. இதனிடையே தீ வைப்பது, கோவில்களை இழிவுபடுத்துவது, உடல் ரீதியான தாக்குதல்கள் மற்றும் கட்டாய இடம்பெயர்ப்பு உட்பட இந்துக்களை குறிவைக்கும் வன்முறைகளின் அதிகரிப்பை மலேசிய இந்து சங்கம் எடுத்து காட்டுகிறது. வன்முறைக்கான காரணத்தை கண்டறிவதோடு மனித உரிமைகள் மற்றும் சமத்துவத்தின் உலகளாவிய கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்கு அனைத்துலக சமூகத்திற்கு மலேசிய இந்து சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. 11 மாதங்களில் உதவித்தொகை பெறப்பட்ட பொருட்களின் கசிவு தொடர்பில் 3064 புகார்கள். இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 30ஆம் தேதி வரை உதவித்தொகைக்கு உட்படுத்தப்பட்ட பொருட்களின் கசிவு தொடர்பில் 3064 புகார்களை உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN பெற்றுள்ளது. அதில் சமையல் எண்ணெயை உட்படுத்தியே அதிகமான, அதாவது 1862 புகார்கள் கிடைத்துள்ளதாக KPDN அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். சீனி குறித்து 282 புகார்கள், டீசல் தொடர்பில் 246 புகார்கள், சமையல் எரிவாயு குறித்து 173 புகார்கள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட இதர பொருட்களான பெட்ரோல், கோழி முட்டை, கோதுமை ஆகியவற்றை உட்படுத்தி மற்ற புகார்கள் கிடைத்துள்ளன என்றார் அவர். உதவித்தொகைக்கு உட்படுத்தப்பட்ட பொருட்களுக்கு எதிரான புகார்களின் எண்ணிக்கை மற்றும் இவ்விவகாரம் தொடர்பில் சரவாக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்து நேற்று நடைபெற்ற மேலவை கூட்டத்தில் செனட்டர் அபுக் சுய் ஐன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது டாக்டர் அர்மிசான் அவ்வாறு கூறினார். JKTM உறுப்பினர்களிடம் இருந்து தப்பிக்க வாகனத்திலிருந்து வெளியே குதித்த ஆடவர். கெடாவில் உள்ள அரசு மலேசிய சுங்கத்துறை JKTM உறுப்பினர்களிடம் சிக்கிக் கொள்வதை தவிர்க்க 40 வயதுடைய ஆடவர் ஒருவர் தாம் செலுத்திய MPV ரக வாகனத்திலிருந்து வெளியில் குதித்துள்ளார். இம்மாதம் டிசம்பர் 4ஆம் தேதி கெடா கம்புங் தொக்குன் போகோ சேனாவில் இருந்து 34,20,000 ரிங்கிட் மதிப்புடைய 110 கிலோகிராம் எடை கொண்ட மீதாபெத்தமின் வகை போதைப் பொருளை கடத்த முயற்சித்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கெடா JKTM இயக்குனர் நூர் இசா அப்துல் லத்தீப் கூறினார். வாகனத்தை சோதனையிட்டதில் வாகனத்தின் பின்புறத்தில் பல்வேறு வண்ணங்களில் 4 பெரிய சாக்கு மூட்டைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. அதோடு சீன தேநீர் என்று பெயரிடப்பட்ட பல பொட்டலங்கள் இருந்தது. இது மீதாபெத்தமின் ரகை போதைப் பொருள் என்று சந்தேகிக்கப்படுகின்றது என்றார் அவர். பிளானில் உள்ள சந்தைக்கு கொண்டு செல்வதற்காக நாட்டின் வடபகுதியில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்தி கொண்டு வரப்படுவதாகவும், குறிப்பிட்ட ஓர் நிறுவனத்திடம் இருந்து அதற்கான வாகனம் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்ததும் தொடக்க கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. அமலாக்க தரப்பினரை ஏமாற்ற அச்சந்தேக நபர் உயர் ரக வாகனங்களை பயன்படுத்தி வந்துள்ளார். 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப் பொருள் சட்டம் செக்ஷன் 39B கீழ் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு விசாரணைக்காக டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 12 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். 24,734 நோயாளிகள் தனியார் மருத்துவமனைக்கு பரிந்துரை. ஜூலை மாதத்தில் தொடங்கப்பட்ட மருத்துவமனை சேவை புறமுலாக்க திட்டத்தும் HSOP அமலாக்க திட்டத்தை தொடர்ந்து கடந்த நவம்பர் 30ஆம் தேதி வரை 24,734 நோயாளிகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சர் 40 மருத்துவமனைகளை சேர்ந்த அந்நோயாளிகளில் 1027 சிறுநீரக நோயாளிகள், 7,899 இருதய நோயாளிகள், 344 சுவாச குழாய் மற்றும் 15,464 கதிரியக்க நோயாளிகள் ஆகியோர் நாடு தழுவிய அளவில் உள்ள 91 தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். நேற்று மேலவையில் நடைபெற்ற கேள்வி பதில் நேரத்தின் போது தனியார் மருத்துவமனைகளில், குறிப்பாக நகர்ப்புறங்களிலும் பொது மருத்துவமனைகளில் நிபுணத்துவ சேவைகள் கிடைக்காத பகுதிகளில் இருந்தும் சேவைகளை பெற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதா என்று
செனட்டர் ராபர்ட் லாவ்ஹூயூ எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது டாக்டர் சுல்கிஃப்லி அவ்வாறு கூறினார். சிரியா நாட்டின் அமைதியை நிலைநாட்ட மலேசியா அழைப்பு. சிரியாவில் வசிக்கும் பல்வேறு சமூகத்தினருக்கு மதிப்பளிக்கும் அதே வேளையில் அந்நாட்டில் அமைதியை நிலைநாட்டவும் மலேசியா அழைப்பு விடுத்திருக்கிறது. மத அடிப்படையிலான ஒருமைப்பாடே அந்நாட்டை மறுசீரமைப்பதற்கான கொள்கையாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். நிச்சயமாக சிரியாவின் வளர்ச்சியை குறித்து இது கூறப்படுகிறது. இதை நாங்கள் தினமும் கண்காணித்து வருகிறோம். பல்வேறு சமூகங்களின் செயலாளரை மதிக்கும் அமைதியான மாற்றத்திற்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். பிளவுகள் நிராகரிக்கப்பட வேண்டும் மற்றும் நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான வழிகாட்டும் கொள்கையாக ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற குரூப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் ரஷ்யா இஸ்லாமிக் வேர்ல்டு கூட்டத்தில் உரையாற்றுகையில் பிரதமர் அவ்வாறு கூறினார். பல்வேறு வளர்ச்சியின் அடிப்படையில் கவனம் செலுத்தி ரஷ்யாவிற்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவின் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கும் நோக்கத்தில் இக்கூட்டம் நடைபெற்றது. காசாவில் முக்கிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு. காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களுக்கு மாவு விநியோகம் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியின் முக்கிய உணவுப் பொருட்களுக்கான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. காசா பகுதிக்குள் மாவு நுழைவதை இஸ்ரேலிய ராணுவம் தடுத்த நிலையில் அனைத்துலக அமைப்புகளும் அதன் விநியோகத்தை நிறுத்திவிட்டன. மக்கள் வீட்டில் எந்த உணவையும் சமைக்க முடியாத நிலையில் மத்திய மற்றும் தெற்கு காசாவில் கொள்ளை சம்பவங்களும் நடந்துள்ளன. கடந்த நவம்பர் 29 மத்திய காசாவில் உள்ள டேர் அல் பலாவில் உள்ள ஒரு உணவு கடையில் அங்குள்ள மக்களின் முக்கிய உணவுகளில் ஒன்றான கிராக்கரை வாங்க மக்கள் சூழ்ந்த கூட்டத்தில் சிக்கி ஒரு குழந்தையும் 2 பெண்களும் உயிரிழந்தனர். தெற்கு காசாவில் உள்ள அதிக உணவு கடைகளும் மாவு பற்றாக்குறையால் மூடப்பட்டன. அதோடு அண்மையில் போர் நடந்ததிலிருந்து கிராக்கரின் விலையும் 32 மடங்கு அதிகரித்துள்ளது. 50 இந்திய மாணவர்களின் மருத்துவராகும் கனவை நிறைவேற்றும் மித்ரா. சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மருத்துவராகும் கனவை நிறைவேற்றும் வகையில் இந்திய உருமாற்ற பிரிவான மித்ராவும் பெர்டானா பல்கலைக்கழகமும் இணைந்து மருத்துவர் என் கனவு என்ற புதிய திட்டத்தினை தொடங்கியுள்ளன. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் STPM மற்றும் மெட்ரிகுலேஷன் முடித்த மாணவர்கள் CGIP எனப்படும் மொத்த சராசரி புள்ளி மதிப்பீட்டில் 3.5க்கும் மேல் பெற்றிருந்தால் இத்திட்டத்திற்கு அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மித்ராவின் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்தார். 50 மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி வாய்ப்பு வழங்க தயாராக இருக்கிறோம். அதில் 10 வாய்ப்புகள் முழு கல்வி உபகார சம்பளத்தை உட்படுத்தியது. இதை பெறுபவர்கள் இலவசமான முறையிலேயே மருத்துவ கல்வியை பயிலலாம். மற்ற வாய்ப்புகள் அனைத்தும் பாதி உபகார சம்பளம் மற்றும் PTPTN கல்வி உதவி நிதியுடன் தகுதி பெற்ற மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கான விண்ணப்பம் நேற்று தொடங்கி இம்மாதம் 17 வரை செயல்பாட்டில் இருக்கும் என்று அவர் கூறினார். மெட்ரிகுலேஷன் முடித்த மாணவர்களுக்கு அரசாங்கத்தில் மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்காமல் போயிருந்தால் அவர்கள் மித்ரா வழங்கும் இந்த வாய்ப்பை நன்முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். மேற்கத்திய மற்றும் கிழக்கு நாடுகளுடன் உறவுகளை பேணுவதில் மலேசியா உறுதியான நிலைப்பாடு. மேற்கத்திய மற்றும் கிழக்கு நாடுகளுடன் உறவுகளை பேணுவதில் மலேசியா தொடர்ந்து நிலையான மற்றும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. மனிதாபிமான பிரச்சினைகளுக்கு குரல் எழுப்புவதுடன் நீதியை நிலைநாட்டுவதில் மலேசியாவின் பங்களிப்பு எப்போதும் நிலைத்திருக்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியா ஒரு சுதந்திர நாடு, மிகவும் சுதந்திரமான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதோடு கடுமையாக சுதந்திரத்தை நிலைநிறுத்தவும் உறுதியாக முடிவெடுத்துள்ளது. அதனால்தான் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்பில் மனிதாபிமானம் மற்றும் நீதி தொடர்பான பிரச்சினைகளில் தொடர்ந்திருக்கவும் நாங்கள் தேர்வு செய்துள்ளோம் என்றார் அவர். ரஷ்யாவிற்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து கருத்துரைத்த அவர் இந்த உறவு அரசியல் அடிப்படையில் மட்டுமல்லாமல் பிரிக்ஸ் முயற்சியை பயன்படுத்தி வலுவான பொருளாதார அடிப்படையிலும் இருக்க வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அதோடு அனுபவம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக வழிநடத்தப்பட்டு இஸ்லாமிய நிதி கழகங்களின் திறன் மற்றும் செயல்திறனை அதிகரிக்க ரஷ்யா உதவ முடியும் என்றும் பிரதமர் கூறினார்.